நம்மளோட ரசிகர்கள் பட்டாமா இருக்கட்டும், நம்மளோட தொண்டர்களா இருக்கட்டும், எண்ணிக்கை குறைஞ்சிட்டாங்கன்றாங்க. அத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? யாருக்கு எண்ணிக்கை குறைஞ்சிச்சு? கமல் அவர்களோட ரசிகர்களின் பட்டாளமும், அதோட தொண்டர்களின் கூட்டமும் எண்ணிக்கை அப்படின்றது குறைஞ்சிருச்சு. எண்ணிக்கை குறைஞ்சிச்சு சொல்ல முடியாது. நாங்க என்ன பண்ணி கூட்டம் வரலைன்னு நம்ம சொல்றதுக்கு. ஓகே. நாங்க கடைசியா பொதுக்குழு கூட்டம் வந்து ஒரு நடத்தணும். அதோட தானே தோண்டி நம்ம ஒண்ணும் பெரிய மாநாடுகள் நடத்தலை. அது நான் இப்போ இருக்கிறதுக்கு அது வந்து அவசியம் இல்லை, அவசியப்படலை. நாளைக்கு வருவார். இந்த ஜனவரிக்கு அப்புறம் தேர்தலில் பார்க்கும்போது இவர் வீதியில் வருவார். அப்போ சொல்லட்டும் அவங்க. ஏன்னா அவர் எப்படிங்க சினிமாவோ அரசியலோ அவரை தவிர்க்கக்கூடிய இடத்துல அவர் இல்லை. அவர் சொல்கிற விஷயங்கள் புரிஞ்சவங்களும் தெரிஞ்சவங்களும் தெரிஞ்சுக்க ஆசைப்படணும் ஏராளம் இருக்கிறாங்க. நாங்கள் நிதானமான முடிவு எடுக்கிறதே யாரையும் விரயம் பண்ணக்கூடாது, சுயநலத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு நிதானமான முடிவுகளாக இருக்கும். அதனால தான் நான் நேற்றைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். அமெரிக்கா வரி விதிப்புக்கு கட்டணத்தை விசாரிக்க விட நம்ம ஆனால் ஒன்றுபட்டு இந்தியாவுக்காக செயல்படணும்னு சொல்ல முடியுது நம்மளால். அதான் நம்ம ஒரு கூட்டணி இருக்கமே இதெல்லாம் சொல்லலாமான்னு பார்க்காம எது சரியோ அது சொல்ல முடியும். எது சரியோன்னு சொல்ல முடியும் சொல்லணுங்கிறதுக்காக தான் மையம்னு ஒரு கொள்கையே வந்தது. ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு புரியாதவர்களுடைய பேச்சு அப்படி தான் இருக்கும்.